வணக்கம். அகில இந்திய நாடார் நல சங்கத்தின் சார்பாக பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழா பொள்ளாச்சி பகுதியில் சிறப்பாக எங்கள் அகில இந்திய நாடார் நல சங்கத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டது. இதில் காமராஜர் ஐயா அவர்கள் கட்டிய 18க்கும் மேற்பட்ட அணைகளிலிருந்து புனித நீர் சேகரிக்கப்பட்டு ஐயாவின் திருவுருவ சிலைக்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதேபோல் காமராஜர் ஐயாவின் புகழ் பாடும்படியாக பொள்ளாச்சி வட்டாரத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்திலும் அவர்களுடைய பேச்சு போட்டி கோவிந்தாவரம் கந்தசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடத்தினோம். அதில் முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழும் வழங்கினோம். இன்று ஜூலை 15 கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் விழா மீனாட்சிபுரம், அதேபோல் பெரியார் நகர், கோவிந்தாபுரம், ஆனைமலை முக்கோணம் மற்றும் கோட்டூரில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செய்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இந்த விழாவானது கொண்டாடப்பட்டது. காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் தலைவர் அல்ல, அனைத்து விதமான மக்களுக்கும் அவர் தலைவர், தேசிய தலைவரும் ஆவார். இந்த பகுதியில் ஐயா அவர்கள் எண்ணற்ற அணைகள் கட்டி விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அணைகளை கட்டி கொடுத்துள்ளார். அனைவரும் அவருடைய நினைவு கூறும் வகையாக அவருடைய பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். தமிழக அரசுக்கு எங்கள் அகில இந்திய நாடார் நல சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கின்றோம். அதாவது எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டிய அனைத்து அணைக்கட்டிலும் அவருடைய திருவுருவ சிலையை வைக்குமாறு எங்கள் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி. ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஐயாவின் சிலைக்கு எங்கள் அகில இந்திய நாடார் நல சங்கத்தின் மகளிர் அணி சார்பாக பால் அபிஷேகம் செய்து இன்று அவருடைய பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடினோம். ஐயாவின் திருவுருவ சிலைக்கு அவர் கட்டிய 18க்கும் மேற்பட்ட அணைகளிலிருந்து நீர் சேகரிக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து கோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அவர் சிலைக்கு அபிஷேகம் செய்தோம். அதேபோல் எங்கள் மகளிர் அமைப்பின் சார்பாக ஆனைமலை முக்கோணம் பகுதியிலிருந்து அவருடைய உருவப்படத்திற்கு மரியாதை செய்து அங்கிருந்து பால் குடம் எடுத்து வந்து இங்கு பால் அபிஷேகம் செய்து அவருடைய பிறந்தநாளை சிறப்பித்தோம். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தில் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் பொற்கால ஆட்சியாக கொடுத்த ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லி தான் எல்லா ஆட்சிக்கு வர்றாங்க. ஆனால் இப்போ அவருடைய ஆட்சியை சிறப்பாக கொடுக்குறாங்கன்னா இப்போ வரைக்கும் சொன்ன யாரும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற அரசாங்கம் அதை செய்யுமாங்கிறது நம்ம இனி போக போக நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, எங்கள் ஐயா அவர்களை பின்பற்றி அவர் மதிய உணவு திட்டத்தில் சில உணவுகளை சேர்த்திருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். என்னென்னா அவங்க எங்கள் ஐயா வழியை பின்பற்றி செய்கிறதுனால நாங்கள் கண்டிப்பாக அதை வரவேற்கிறோம். அரசு இப்போ தான் பதவிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கிறது மேலும் நாங்கள் பார்க்கலாம், போக போக தான் தெரியும். காமராஜர் அவர்களுக்கு ஒரு பெயரில் இந்த துறை
ஆமாம், நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அரசுக்கு அனைத்து அரசாங்கங்களிடமிருந்தும் வலியுறுத்தி வர்றது என்னென்னா, பொள்ளாச்சி பகுதியில் அவர் எண்ணற்ற அணைகள் கட்டியிருக்கிறாரு. வால்பாறை சோலையார் அணை, அதே மாதிரி ஆழியார் அணை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரமிக்குளத்தில் 4 அணைகள் கட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி பாலக்காடு மாவட்டத்தில் மலம்புழா அணை கட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி மீன்கரை அணை கட்டியிருக்கிறாரு. இத்தனை அணைகள் கட்டிய பொள்ளாச்சியில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி திருவுருவ சிலையும் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் அரசுகளிடத்தை தொடர்ந்து நம்ம கோரிக்கை வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இல்லை, இது வந்து ஒரு மிகவும் வருத்தத்தக்கமான ஒரு கேள்வி தான் இது. என்னென்னா, அவர் கட்டின அணைகள்லேயே அவருடைய திருவுருவ சிலை எங்கேயுமே இல்லைங்கிறதா ரொம்ப வேதனை அளிக்குது. அதான் நாங்கள் இப்போ அரசாங்கத்திடம் வச்ச கோரிக்கை அதுதான். அவர் கட்டிய அணைகளுக்கு எல்லா அணைகள்லையும் அவருடைய திருவுருவ சிலை வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம். எங்கள் பகுதியிலும் எந்த சிலையும் இல்லை அணைகளில், அது வந்து அவங்க அமைச்சு கொடுக்கணும் நம்ம அரசாங்கத்திடம் அதை நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் கட்டின அணையில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் எல்லோரும் போகிற இடத்துல அவருடைய கல்வெட்டு வந்து மற்ற அனைத்து தரப்பினருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு கல்வெட்டும் ஒரு திருவுருவ சிலையும் வந்து இருக்கிற அத்தனை அணைகளிலும் கண்டிப்பாக வைக்க வேண்டும். ஏனென்றால் எந்த இடத்துலையுமே தெரியறது இல்லைங்க. இந்த டேம் யார் கட்டினாங்கன்னு இன்னி ஒரு 5 வருஷத்துக்கு அவர் போனால் ஒரு கேள்விக்குறியாயிரும். அந்த அளவுக்கு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு இதாக மாறிட்டு இருக்கு. அதனால் தமிழக அரசு இதை தலையிட்டு அனைத்து அணைகளிலும் முதல் நுழைவு வாயிலுக்கு முன்பாக ஒரு கல்வெட்டும் ஒரு திருவுருவ சிலையும் கண்டிப்பாக வைக்க வேண்டும் என அகில இந்திய நாடார் நல சங்கத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். காமராஜர் ஐயா அப்படின்னாலே கல்வியும் இந்த மாதிரி பல அணைகள் மனிதர்களுக்கு தேவையான நீர் இந்த மாதிரிலாம் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு அணைகள் நிறுவியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இன்றைய இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவருடைய புகழும் அவர் என்ன செஞ்சிருக்காருங்கிறது போய் சேர்ந்தா இல்லையோ. ஆனால் இப்போ வந்து சில நாட்கள் சில வருடங்கள் பல வருடங்களாக ஆட்சியில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சிலை அமைப்பதும் அவர்களுடைய தாய் தந்தையினுடைய பேரில் ஒரு மெரினா பீச்சில் அவங்களுக்கு சிலை வைப்பதும் பேனா வைப்பதும் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகம் போற்றும் உத்தம தலைவர் அவருக்கு அவரோட சொந்த ஊரில் பெரிய ஒரு திருவுருவ சிலை இருக்குது. அது தவிர அதிகப்படியான அணைகள் நம்ம கட்டணம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆழியாறு, சோலையாறு, மலம்புழா, மீன்கரை டேமு, மற்ற ஒரு 10 சின்ன அணைகளுமே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வர்ற அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா அவங்கள சார்ந்து அவங்கள தலைவர்களுக்கு மட்டும்தான் சிலை வைக்கிறாங்க. ஒரு பெருந்தலைவர்னு சொல்லி உலகம் போட்டு உத்தம தலைவருக்கு அனைத்து இடங்களிலுமே ஒரு பொதுவான இடத்துல தமிழக அரசாங்கம் ஒரு சிலை வைக்கணும்னு ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம். அகில இந்திய நாடார் நல சங்கம் நடத்திய காமராஜர் ஐயா அவர்களுடைய 124 பிறந்தநாள் விழா காலை 9 மணி தொட்டு மீனாட்சிபுரம் பகுதியிலும், கோவிந்தவரம் பகுதியிலும், ஆனைமலை முக்கானம் பகுதியிலும், கோட்டூரில் அமைந்துள்ள அவர் சிலை அமைந்துள்ள அவருடைய இடத்திலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய அமைப்பின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டார்கள். அதேவேள் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்து எங்களுக்கு முழு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, காமராஜர் ஐயா புகழ் வாழ்கவே, காமராஜர் ஐயா புகழ் வாழ்க.